ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஸ்கோட் லாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, நான் நேற்று வந்து அந்த பொறுமெல்லாம் கழிச்சிருப்போம்ல. ஸோ இப்போ பொறுமெல்லாம் கழிச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டா அங்கே பாருங்கள், அது ஆளுங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து நாற்றை வந்து கலைக்கிறாங்க. கலைக்கிறது எப்படின்னாக்கா, இந்த பாருங்கள் ட்ரே பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ட்ரேவை வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ட்ரேவை வந்து எடுத்து நிமித்தி வச்சுட்டு இந்த ட்ரேவை எல்லோரும் ஒரு ஆளாக எடுத்துன்னு போய் அடுக்கி அதை பாருங்கள் ஆளுங்க அதை தூக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்து இப்போ கழிச்சிருக்காங்க பாருங்கள். நேற்றுலாம் இங்கே எல்லாமே இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எல்லாமே கழிச்சிருக்காங்களா. அங்கே பாருங்கள் மிஷின் நடந்துட்டுருக்கு. நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் அதை பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா எடுத்து மேலே ஏற்றுறாங்க பார்த்தீங்களா. மேலே ஏற்றிட்டு அதை பாருங்கள் வரப்பு மேலே நடந்து போகணும். நடந்து போயிட்டு அந்த அந்த லாங் போய் ஒன்று ஒன்றா போட்டுட்டு வருவாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் இந்த சைடு எல்லாமே நட்டுட்டாங்க. அந்த கார்னர்லேருந்து அது வந்து நட்டுட்டாங்க. ஏன்னா நேற்று கொஞ்சம் வேலை கொஞ்சம் குறை இருந்ததுனால அப்படியே விட்டோம். எங்கள் அப்பா சின்ன வெளியே இருக்கவே முடியாது. நானும் அதே மாரி எடுத்து தான் போட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் மட்டும் வர மாட்டேங்குது. இந்த வரப்பெல்லாம் பிடிச்சோம் பார்த்தீங்களா, இந்த வரப்பு பிடிக்கிறது, அப்புறம் அதில் தண்ணி வச்சு இந்த பொறுமை தள்ளுறது எல்லாம் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிடணும். ஸோ எங்கள் அப்பாவோட உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் வந்தார். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு காய்ச்சி. இப்போ தான் கிளியராகி வந்தார். அப்புறம் கத்தினே இருப்பார் கைஸ். இதான் கைஸ் நடவு நடுற மிஷின். நடவு நடுற மிஷின்னா பாருங்கள், ஒரு போட் மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்தீங்களா, இது மிதக்கும். இந்த இதில் தான் வந்து நடவுது பாருங்கள். இது இருக்குல்ல, இது வழியாக தான் வந்து ஒரு செடி, அது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செடியாக வந்து வெட்டுகிட்டே போகும் கைஸ். இது மாதிரி லிபர் நிறையா இருக்கும். லிபருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு போட் ஷேப் பண்ணியிருப்பாங்க. இந்த வீல் தான் கைஸ். என்னென்னா இந்த வீல் வந்து எப்படின்னா, இதுதான் சேத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடுறதுக்காக ரப்பர் மாதிரி இருக்கும் கைஸ். அங்கே பாருங்கள், நாங்கள் ஃபுல்லாகவே இந்த மோட்டை எல்லாமே களைச்சி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக களைச்சிட்டோம். எங்கள் அப்பா அந்த ட்ரேலாம் எடுத்து வச்சுருக்காரு. அதை எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து இந்த ட்ரேலெலாம் வந்து போட்டுலாம் பண்ண மாட்டாங்க. நாற்று மாதிரி எப்படின்னா ஒரு கட்டமாக பண்ணி, எப்படி சொல்கிறது, நெல்லை மட்டும் அப்படியே தூக்கிடுவாங்க. இப்போ தான் வந்து ட்ரே மேலே வந்து தூவுறாங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் அப்படி கிடையாது. இப்போ மட்டும் தான் இந்த மாதிரி. ஏன்னா ஆளுங்க வரமாட்டாங்க. ஜென்ரேஷன் முடியுதுல்ல கைஸ். ஒரு ஜென்ரேஷனை முடிய என்ன பண்ணுறாங்க, ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் ஆள் வராத காரணத்தினால இவங்க மிஷினை வச்சு நடுறாங்க. ஸோ இந்த அந்த மிஷினை உங்களுக்கு எந்தளவு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. ஸோ இந்த மிஷினில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த நாற்றை வைக்க
ஃபுல்லாகவே அந்த வரைக்கும் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. அது முடிகிற வரைக்கும் அதனால் வீடியோவும் எடுக்க முடியல guys. ஸோ ஏன்னா எங்கள் அப்பா இந்த இடத்துலலாம் நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு கத்திகிட்டே இருந்தார். வேறு வீடியோ எடுக்க விட மாட்டாரு. என்னப்பா எதை சொல்கிறாரு, ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு கேட்குறாரு. நானும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. நாங்கள் எங்கள் கொல்லியை ஃபுல்லாக நட்டாச்சு. பாருங்கள், இது எல்லாமே எங்கள் கொல்லி தான். எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் வந்து கம்மியாக தெரியுது, எப்படின்னா சின்னதாக தெரியுற மாதிரி இருக்கும். அந்த நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பெருசாக தான் இருக்கும். மிஷினை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு சில பேருக்கு தெரியும் அந்த மிஷின் எப்படின்ட்டு, ஒரு சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்காக நான் அந்த மிஷினை காமிச்சேங்க. ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நானும் ஃபுல்லாலாம் காமிக்கல, அதுக்குள்ளே எங்கள் அப்பா கத்திகிட்டே இருந்தார். இதாங்க மிஷின். ஸோ இந்த கொஞ்சம் வராங்களே வந்து இப்படி போகிறாங்களே நடாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நட்டு அப்படியே அடுத்த கொல்லிக்கு ஏறிடுவாங்க. இந்த மாதிரி எடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நட்டு போகுது. தெரியுதா? கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். என்னால் காமிக்க முடியல, இப்போ தான் காமிச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் காமிச்சிருந்தேன். நான் எப்படி நடுதுன்னு பார்த்தீங்களா, அந்த ஒரு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ இருக்குல்ல, இதை வந்து 2 செடியாகவும் மாற்றலாம், இதை வந்து 2 செடியாகவும் மாற்றலாம், ஒரு 3-4 செடியாகவும் மாற்றலாம். அதில் லிவர் இருக்குல்ல, மிஷினில் ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ தேவையோ அந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது செடியை எடுத்து நட்டுட்டு வரும் காய்ஸ். அது அவ்வளோதான். நம்ம கொல்லியை முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அடுத்த கொல்லி ஏற போகிறோங்க காய்ஸ். என்னால் கவர் பண்ண முடியல, ஏன்னா நானும் வேலை செஞ்சுட்டே தானே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னால் பெருசாக கவர் பண்ண முடியல. ஸ்டாண்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாண்டும் எடுத்துகிட்டு வரல. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சா பாருங்கள். அடுத்த கொல்லிட்டு ஏறிட்டாங்க. இந்த இடம் வந்து நடாமல் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கையால் தான் நட்டுட்டு போகணும். இந்த இதை வச்சு நடாமல் இருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து கையால் தான் நட்டுருக்கோம். அப்போ போய் பார்க்குறாரு தண்ணி பாஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. கைஸ் அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ எங்கள் அப்பாவும் கிளம்பிட்டாரு, நானும் கிளம்புறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னாக்கா V-Squad Luxe லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் கம்பல்சரியாக போடுறேன். ஸோ என்னன்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சேலரி கம்மியாக இருக்குது. ஸோ வெளில நிறையா வேலை செய்கிறாங்க. ஸோ அதுக்கு மட்டும் வந்து எப்படின்னா நிறையா சேலரி தராங்க. இது வந்து ரொம்ப கஷ்டம் கைஸ். எப்படின்னா மனுஷனோட ரத்தத்தை ஃபுல்லாக உரியிற மாதிரி இந்த வேலை, தெரியுமா? ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த வேலை. ஸோ இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு நிறைய பேசுகிறேன் கைஸ். வீடியோவில் போக நான் நிறைய சொல்கிறேன். ஸோ ஓகே, ரொம்ப பேச வரும்ல. பை டாட்டா.